துளாராசிக்காரர்களே, இதை கவனமாக கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லைங்க. உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்கள் இதை இப்போ பார்க்குறீங்கன்னா இது சரியான நேரத்தில் வந்த ஒரு சைகைங்க. சமீபமாக எதுவும் கையில் வந்து சேர்ந்த மாதிரி இல்லை. எல்லாமே தாமதமாக நடக்குது. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் ரிசல்ட் இல்லை. அதனால் உங்கள் மனசில் ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்கலாமுங்க. ஆனால் உண்மை என்னன்னா எந்த தவறும் நடக்கலைங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனால் அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தாண்டி போயிடுமுங்க. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அதே வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துமுங்க. அதனால் இப்போ உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு ஆசையை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன்னு கமெண்ட்டில் எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நல்லதை இழுத்து கொண்டு வருமுங்க. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் வரும் சைகைகள் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க இப்போ உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த மறைந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாமுங்க. நம்மளோட துளாராசிக்காரங்க சமநிலையோட வாழ்வாங்க. சண்டை சமாதானமா மாற்றக்கூடிய திறமை இவங்களுக்கு பிறவியிலே இருக்குதுங்க. அழகையும் அன்பையும் விரும்புகிற மனசு இவங்க கிட்ட அதிகமாக இருக்குதுங்க. யாருக்கும் துன்பம் வராத மாதிரி எல்லாரையும் எனக்கு நினைப்பாங்க நம்மளோட துளாராசிக்காரங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக துளாராசிக்காரங்களுக்கானதுங்க. துளாராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெய்வீக அறிகுறிங்க. சனி பகவான் துளாராசிக்காரர்களுக்கு நல்லது மற்றும் கெட்டதை புரிய வச்சு இவங்களை சுற்றி உள்ள சூழ்ச்சிகளை வெளிப்படுத்துவாருங்க. அடுத்த 138 நாட்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் பொற்காலமும் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதிர்ஷ்டம், நிதி, வணிகம், தொழில், தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பல வழிகளில் இவங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. சனி பகவான் நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, யார் நன்மை செய்கிறாங்க, யார் எதிரின்னு எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டுவாருங்க. குழப்பமான மனநிலையை தெளிய வைத்துட்டு திட சிந்தனையால் குறுக்கோளை அறைய வைப்பாருங்க. தொழில், நிதி, மரியாதை, வியாபாரம், தன்னம்பிக்கைன்னு அனைத்திலும் ஏற்றம் இருக்குமுங்க. துளாராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. உங்களோட பின்னாடி இருந்து ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. துளாராசிக்கு அதிபதி சுக்கிரனுங்க. சுக்கிரன் உச்சத்துல இருந்தா அந்த ஆளுடைய வாழ்க்கை ஏகபோனமான வாழ்க்கையா இருக்குமுங்க. சனி பகவான் நல்லதை செய்யறவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அமைதியா பார்ப்பாருங்க. கெட்டது செய்யறவங்களை அடைத்து அவங்களுக்கு புரிய வைப்பாருங்க. அடுத்த 2.5 வருஷத்துக்கு துளாராசிக்காரங்க எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய புத்தகமே எழுதுவீங்க. சனி பகவான் பாதிப்பை மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை வெளியில காட்டுவாருங்க. அடுத்த 138 நாட்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் பொற்காலமும் காத்துட்டு இருக்குதுங்க. அதிர்ஷ்டம் நிதி ரீதியாகவோ, வணிக ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவோ வந்து சேருமுங்க. நிதிநிலை வலுவாக இருக்குமுங்க. பயணத்துல கூட பண வரவு கிடைக்குமுங்க. நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்குமுங்க. எதிரிகள் தீங்கு செய்ய முடியாம திணறுவாங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஆளும் கட்சியினரிடமிருந்து ஆதரவு பெருகுமுங்க. வருமானம் அதிகமாகுமுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. சொத்து சேர்க்கை இருக்குதுங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீங்க. சனி பகவான் துளாராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் ஏற்றமான வாழ்க்கையை தரப்போறாருங்க. குடும்பத்துல வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. பிள்ளை பாக்கியம் கிடைக்குமுங்க. குழந்தைகள் எல்லாம் நீங்க சொல்றபடி கேட்பாங்க. சொந்த வீடு கட்டு குடியேறுவீங்க. பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பீங்க. தைரியமா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. வெளிவட்டாரத்துல உங்களோட கௌரவம் கூடுமுங்க. நினைத்த பணம் உங்க கைக்கு வந்து சேருமுங்க. சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. இதுவரைக்கும் விற்கப்படாம இருந்த சொத்துக்களை வித்து கடன் அடைப்பீங்க. அனைத்து வகையிலும் நன்மைகள் நடக்குமுங்க. சுபகாரியங்கள் நடக்குமுங்க. உடல் நலத்துல மேம்பாடு ஏற்படுமுங்க. நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுதுங்க. அதிர்ஷ்டம் எல்லாமே கூட போகுதுங்க. நீல் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொன்றா நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பணம் காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கித்தான் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணம் காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்கங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. நீங்க அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரிங்க, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, நகை நட்டு எல்லாம் வாங்க போறீங்க.
வண்டி வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய மனக்கவலைகள் கானல் நீரா கரைஞ்சு போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. குறிப்பா சொல்லப்போனா நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நிம்மதியா தூங்குனது கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாம. துலா ராசிக்காரர்களே, நீங்க நாளையிலிருந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அடுத்து நடக்க வேண்டிய ஒரு நல்ல நியாயமான ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க. அதை இனி நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்த உடனே நீங்க முகத்தை கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கணுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு 5 நிமிஷம் உங்க கண்களை மட்டும் பாருங்க. உங்க கண்கள்ல நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் பிரதிபலிச்சா நினைச்சு பாருங்க. நிச்சயமா நீங்க நினைக்கக்கூடிய அந்த நியாயமான நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில நிறைவேறுமுங்க. நீங்க இருக்குன்னா ஒரு விஷயம், அந்த விஷயம் இருக்குங்க. நீங்க இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த நம்புனீங்கன்னா அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில கிடையாதுங்க. நல்லது மட்டுமே இருக்குன்னு நம்புங்க. அதற்கான முயற்சிகள்ல இறங்குங்க. இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றிகரமா அமையட்டுமுங்க. இனி யாவுமே நல்லதா நடக்கட்டுமுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க. துலா ராசிக்காரர்களே, உங்களுக்கு சனி பயிற்சியின் மூலமா எண்ணற்ற நன்மைகள் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. அதுல துளி கூட மாற்றம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அரசு வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாள் முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. சனி என்பது ஒழுக்கம், பொறுப்பு ஆகியவற்றோட கிரகமுங்க. அதனால அரசு வேலை செய்யறவங்களுக்கு வேலை பாதிப்பு அதிகரிக்குமுங்க. மாற்றங்கள் இருந்தாலும் நல்ல நிலைக்கு நீங்க போயிருவீங்க. சம்பள உயர்வு நிச்சயமா கிடைக்குமுங்க. நீண்ட காலத்துல சேமிப்பு மற்றும் செல்வம் எல்லாம் அதிகரிக்குமுங்க. அரசு துறையில பணிபுரியவங்களுக்கு சமூகத்துல மரியாதை உயருமுங்க. அதிகாரப்பூர்வமா புகழ் அதிகரிக்குமுங்க. சனி நமக்கு பாடம் கற்றும் கொடுக்கும் கிரகமுங்க. முடிவெடுக்கக்கூடிய திறன் மேம்படுமுங்க. கடினமான சூழ்நிலையிலும் சரியான தீர்வு காணும் திறன் வளர்த்துக்கு போறீங்க. சனி பயிற்சி எல்லாருக்குமே ஒரே மாதிரி நன்மையை தராதுங்க. ஆனா நம்மளோட துளாராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை தரப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய துளாராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? நம்மளுடைய துளாராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? மனசுல இருந்த வருத்தங்கள் மறைய போகுதுங்க. உங்களுடைய குழப்பங்கள் மறைய போகுதுங்க. பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. இடமாற்றம், நிடமாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போக போறாங்க. கூட்டு தொழில ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பெற போறீங்க. அடுத்ததான் நம்மளுடைய துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? உங்களின் உடல் ஆரோக்கியத்துல சிறு பாதிப்புகள் ஏற்படலாமுங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பிள்ளைகளால சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுதுங்க. தாயின் உடல் நலன்ல கவனம் செலுத்தி வர்றது அவசியமுங்க. தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலம் தருமுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதமுங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க, இவங்க கிட்ட இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாமுங்க. அதை கண்டெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாமுங்க. தைரியமா தன்னம்பிக்கையா வாழ்ந்து காட்டுவீங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வருமுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னுலாம் நீங்க நினைக்க வேண்டாமுங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குமுங்க, குலம் தலைக்குமுங்க. முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க. எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதுமுங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருமுங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேருமுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருமுங்க. எண்ணம் போலதாங்க
வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல விதமா மாறுமுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைச்சு விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் நடக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருமுங்க. நல்லதே நடக்குமுங்க. நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க. கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில முன்னேற எதிர்நீச்சல் போடும் துளாராசி அன்பர்களே, இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிறதுனால தாமதம் உண்டாகுமுங்க. அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாமுங்க. மனசுல தெளிவு உண்டாகுமுங்க. ஆக்கப்பூர்வமா எதையும் செய்யும் எண்ணம் தோன்றுமுங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்துல அனுகூலம் உண்டாகுமுங்க. தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றுமுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க பயணங்களால அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்குமுங்க. மேலதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாம அனுசரித்து போறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருமுங்க. குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்குமுங்க. தெளிவான முடிவுகளின் மூலம் நன்மைகள் உண்டாகுமுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனம் விட்டு பேசி செய்யறது நல்லதுங்க. பிள்ளைகள் மீது அக்கறை காட்டுவீங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்குமுங்க. பெண்களுக்கு எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி காண்பீங்க. மனதில் இருந்த குழப்பமான விஷயங்கள் நீங்கி தெளிவு பிறக்குமுங்க. கலைத்துறையினர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமுங்க. இழுபறியா இருந்த காரியம் சாதகமா முடியுமுங்க. வரவேண்டிய பணம் வந்து சேருமுங்க. செயல் திறமை அதிகரிக்குமுங்க. நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமுங்க. அரசியல் துறையினர்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க. சுலபமா முடிந்துவிடும்னு நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாமுங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கலாமுங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது, பாடங்கள்ல இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் வெற்றிக்கும் உதவுமுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்க போகுது. கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருமுங்க. வினை தீர்ப்பான் விநாயகர்னு சொல்ற மாதிரி நிச்சயமா விநாயகர் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைச்சிருவாருங்க. துளாராசிக்காரர்களே, இப்போ வர நீங்க கேட்டதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தை இல்லைங்க. அது உங்க வாழ்க்கையில சொல்லிட்டு இருக்கும் ஒரு உண்மைங்க. ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்குதுங்க. இப்ப நீங்க நிக்கிற இடம் தோல்வி இல்லைங்க. அது அடுத்த வெற்றிக்கான கதவுங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை தள்ளி போட்ட மாதிரி தோணுமுங்க. ஆனா உண்மையில அது உங்களுடைய உயர்வை அடைய வைக்குதுங்க. இப்போ இருந்து பழைய பயங்கள், பழைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் விடுங்க. அது உங்களை தடுக்கிற சுமை மட்டும்தாங்க. ஒரு புதிய முடிவு எடுத்துடணுமுங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னே போவேன்னு அந்த ஒரு தீர்மானம் எடுத்த உடனே உங்க எனர்ஜி மாறுமுங்க. உங்க பாதை மாறுமுங்க. உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்குமுங்க. நேரம் தாமதமாகலாம், ஆனா நல்லது வராம போகாதுங்க. நீங்க காத்திருந்த அந்த சந்தோஷம், அந்த அமைதி, அந்த வெற்றி அது உங்க பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த தைரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருங்க. துளாராசிக்காரர்களே, இது முடிவு இல்லைங்க. இது உங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பம்ங்க. நம்பிக்கையோட இருங்க. நல்லதே நடக்குமுங்க. நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.